பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான தெய்வச்சனமே, இரக்கம் இல்லாம, சமாதானம் இல்லாம, கிருபை இல்லாம வாழ்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இன்று வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வச்சனமே, அநேக இடத்துல நீங்க போயிருப்பாங்க, எங்களுக்கு அவங்க இரக்கம் செய்வாங்களா, ஐயோ என் குடும்பம், எனக்கு கண்டிப்பா அவங்க மனசுல ஒரு இரக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கடந்து போயிருப்பீங்க. ஆனா இரக்கம் காட்டி இருக்க மாட்டாங்க. கண்ணீரோடு வேதனையோடு துக்கப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உனக்கு இரக்கம் செய்றேன், என்ன நீ விசுவாசி, நான் உன் கூடவே இருக்கிறேன் இல்லையா என்று கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையில விசுவாசமா நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இரக்கத்தை இயேசப்பா செய்வார் என்று நம்புங்க. அது மாத்திரம் அல்லங்க, கிருபையை கர்த்தர் கொடுக்கிறேன்றாருங்க. அந்த கிருபை ஒண்ணு இருந்தாக்கா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிடுங்க. கிருபை தாங்க நம்ம ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அவருடைய கிருபை, கிறிஸ்து நம்மோடு இருந்தா எல்லா பிரச்சனைகளும் நம்ம விட்டு விலகி அகன்று போகும். ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கீங்களா, கர்த்தர் இப்ப உங்களோட பேசினார் இல்லையா, உங்களுக்கு இரக்கம் சமாதானம் கிருபை கொடுக்கிறேன்னாரு இல்லையா, நிச்சயமா சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. சமாதானம் இல்லையே என்று சொல்லி அநேக இடத்துல நீங்க கடந்து போயிருப்பீங்க. போற இடத்துல நீங்க சமாதானம் கிடைக்கும் என்று நினைச்சிருப்பீங்க. இன்னும் துக்கப்பட்டு காயப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாருங்க, மகனே மகளே, உனக்கு சமாதானம் கொடுக்கிற இயேசு நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா, ஏன் என்னை விட்டு நீ பின் போற, என்னை விட்டு ஏன் விலகி போகிற, வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு நான் சமாதானம் கொடுக்கிறேன். அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, என்னை நோக்கி பார்க்கணும், என் இடத்துல நீ ஜெபிக்கணும், நீ விசுவாசமா இருக்கணும் என்று கர்த்தர் இந்த நேரத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். பிரியமான தெய்வச்சனமே, இன்றே விசுவாசிங்க, எனக்கு இயேசு சமாதானத்தை கொடுப்பார். இன்றே விசுவாசிங்க, என் இயேசு எனக்கு கிருபையா இருப்பார் என்று. இன்றே விசுவாசிங்க, என் இயேசு எனக்கு அடைக்கலமும் கேடகமும் ஆண்டவர் இரக்கம் செய்வார் என்று நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து சமாதான கிருபை இரக்கங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இரக்கம் செய்வார், எல்லா விதத்திலையும் சமாதானம் கொடுப்பார். எல்லாவற்றிலும் உங்களோட கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோட கூட இருக்க. அழாதீங்க, துக்கப்படாதீங்க என்று சொல்லிட்டாரு இல்லையா, சந்தோஷமா இயேசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்ம பட்சத்துல நம்ம வெற்றியை காண்போம். சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த காலவேளை நன்றியோடுமை துதிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசிய வார்த்தை, உனக்கு சமாதானம், உனக்கு நான் இரக்கம், உன் மேல நான் கிருபையா இருப்பேன் என்று இயேசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய், இந்த நாள் நீங்க பேசிய தயவுக்காய், இந்த நாள் கொடுத்த உங்களுடைய இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை என்னுடைய சகோதர சகோதரிகள், தாய் தகப்பமார்கள், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு அப்பா இரக்கம் இல்லாம, ஆண்டவரே ராஜா, சமாதானம் இல்லாம, கிருபை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்று நீங்கள் வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவரே கிருபையும் இரக்கங்களையும் சமாதானமும் எப்பொழுது நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அப்படியே உம்முடைய கிருபை இரக்கங்களை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்முடைய கிருபை பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய சமாதானம் பெரியது. எல்லாமே இந்த ஆன்லைன்ல உம்மை நோக்கி விசுவாசத்தோடு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் குடும்பத்து மேலும் இருப்பதாக ஆச்சா. அப்படியே அவருடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க. அப்பா சமாதான கிருபை இரக்கம் செய்துட்டார் இல்லையா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சாரு கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.